என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர் நம்மோடு இருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக வேலுமணி சிவிஎஸ் தரப்புல இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு, தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அடுத்தடுத்து பல எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக தரப்புல இருந்து போறதா தாவேக்கா பக்கம் இணைய போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது தமிழக அரசியல்ல? இது இன்னும் தொடரும். இவங்க ஆன் தேர் ஓன் இண்டிபெண்ட்டாக ரிசைன் பண்ணுறதான் நான் பார்க்குறேன். இதில் ஸ்பீக்கரோட நடவடிக்கையில் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. இவங்க என்னைக்கு விப்பை மீறி அதிமுக தலைமையை மீறி ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே இவங்களுக்கு வந்து தகுதி நீக்கம் வந்துடுது. தகுதி நீக்கத்தை செயல்படுத்துறது சபாநாயகர், அவர் செயல்படுத்தலை. காரணம், அவங்க யாருக்கு வாக்களித்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவான ஒரு தன்மைக்குள்ளே இருந்து வந்த சபாநாயகராக இருக்கிறார். நடுநிலை கிளைம் பண்ணாலும் நம்ம ஆப்வியஸாக தாவேக்கா எம்எல்ஏ ஆகி தான் அவர் சபாநாயகராக ஆகிறார், நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு அதிமுக சட்டத்துறை இன்பத்துறை அவர் கொடுத்துருக்க இது வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் இதை பண்ணுறீங்க அதுன்னு சொல்லும்போது உங்கள் நாலேஜுக்கு தெரியும் இவங்க தகுதி இழந்தவர்கள்ங்கிறது உங்கள் நாலேஜுக்கு தெரியும். தகுதி இழந்தவங்கன்னா அந்த மூமெண்ட் தே voted against their whip and the party line, they become their MLA post ceases to exist. இதுதான் அந்த நிலைமை. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் வந்து எம்எல்ஏயாக அனுமதித்து அவங்களுக்கு ரிசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணுறீங்க. அவங்க ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எம்எல்ஏ பதவி இல்லைங்கிறது தான் அதிமுகவோட வாதம். அது சபாநாயகர் வாதம் என்னென்னா, நான் டிஸ்குவாலிஃபை பண்ணினா தான் எம்எல்ஏ இல்லை அவங்களுக்கு, அது தப்பு இல்லைன்னு நான் முடிவு பண்ணோம்னா அது எப்படி ஆகுங்கிறது சபாநாயகருக்கு அந்த வாதத்தை முன்வைக்கல. அவரோட இன்டர்னல் ஆர்கியூமெண்ட் அதான் இருக்கலாம். எப்படியும் இந்த வாதத்தை ஸ்பீக்கர் ஏற்றுக்க போகிறதில்ல. பட் இது அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டில் தான் இவங்க என்னைக்கு நம்பிக்கை ஓட்டில் எதிர்த்து தாவேக்காவை ஆதரித்து ஓட்டு போடும்போதே டிஸ்குவாலிஃபை ஆனாங்களா அல்லது ரிசைன் பண்ண முறை தான் எம்எல்ஏ இல்லைங்கிறதுல ஆனாங்களாங்கிறது வந்து முடிவாகும். ஸோ இந்த ரிசைனேஷன் எல்லாமே இழந்தவர்கள் தங்கள் பதவியை ரிசைன் பண்ணுறாங்கங்கிறது தான் ஏடிஎம்கேயோட கண்டென்ஷன். மகாராஷ்டிரா கேஸை வச்சு அவங்க அதை தான் போகிறாங்க. எனிவே அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அதை முடிவு பண்ணோம். இது வந்து சுப்ரீம் கோர்ட் வர போகும். இப்போ இதை வேக்கண்ட்னு அனௌன்ஸ் பண்ணதே தப்புங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னொரு பெரிய ஒரு ஜுடிஷியல் பேட்டில் வந்து இருக்கத்தான் செய்து. இதுக்குள்ளே எப்படி வருதுங்கிறத நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். தன்னிச்சையாக முடிவெடுத்து தான் போனாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ சிவி சண்முகம் வேலுமணி அவங்க தரப்பு மீது நம்பிக்கை இல்லையா, இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவங்களாம் தன்னிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க 32 வந்திருக்கும்னா ஸ்பிளிட்டு மர்ஜர்னு போயிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. 32 வர்றதில் கோட்டை விட்டாச்சு. ரிவர்ஸ் ஆர்டரில் கொஞ்சம் பேர் எடப்பாடி கிட்ட போகிறாங்க. இவங்களோட ஃபைட்டும் எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே 7 பேர் எடப்பாடி கிட்ட போய் ஆன் தேர் ஓன் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதிமுகன்னா குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி தான் அதிமுகங்கிறது ஆகுது. இது நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பலகீனப்படும். அது மரவேலாட்டு வேளால் மதுராந்தகத்தில் பலகீனப்படலாம், விழுப்புரத்தில் சிவி சண்முகத்தால் பலகீனப்படலாம், கொங்கு பெல்ட்டுக்குள்ள வேலுமணியான பலகீனப்படும். பட் பேன் தமிழ்நாட்டில் யார் லீடர்? அவர் தானே. இது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம். அது யதார்த்தம், அதுதானே. ஸ்டேச்சர் மற்ற யார்ட்டையும் இல்லை. அவர் உருண்டு ஒவ்வொரு ஸ்பிளிட்லேயும் நின்று கொடுத்து உருண்டு பரண்டு ஸ்டெடியாக நின்றுட்டார். கடைசி ஸ்பிளிட் ஓபிஎஸ் ஸ்பிளிட்டில் 20 விழுக்காடு வந்தார். இப்போ வந்து 21 விழுக்காடு வந்துட்டார். அப்போ இந்த 21 விழுக்காடுக்கு பிறகு சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க. அந்த டேமேஜ் நாளைக்கு எவ்வளோங்கிறது தான் தெரியும். நத்த வசூலாம் டேமேஜ் பண்ணுறாரு, இவர் விஜயபாஸ்கர் டேமேஜ் பண்ணுறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரை டேமேஜ் பண்ணுறாரு, இவர் தங்கமணி எம்எல்ஏ இல்லை, ஓகே, வீரமணி, அன்பழகன். ஸோ இதெல்லாம் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்கெல்லாம் லோக்கல் லீடர்ஸ் தாங்கிறது நமக்கு தெளிவான இது. பட் பேன் தமிழ்நாடு இவரை சேலஞ்ச் பண்ணதுக்கு யாரும் இல்லை. இந்த இடம் தான் இவர் வந்து இன்னைக்கு தெளிவாக சசிகலாவை காலி பண்ணி டிடிவியை அதிமுகவில் வரவிடாமல் பண்ணி ஓபிஎஸ்ஸை விரட்டி பேன் தமிழ்நாடு இவர் தானே ஆயிற்று. இது எல்லாமே செய்தது இந்த வேலுமணியும் சிவி சண்முகமும் அன்பழகனும் வீரமணியும் தான்.
ஒற்றை தலைமைன்னு தங்களோட அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்துட்டு இப்போ குத்துதே குடையுதுன்னு இப்போ திணறாங்க. ஃபுல் பவரை கொடுக்காதீங்கன்னு கத்துன நான் தான். இப்போ ஓபிஎஸ் இருந்திருப்பாருன்னா இவங்களெல்லாம் தூக்கி போட்டிருக்க முடியாது. செக் அண்ட் பேலன்ஸ் அதில் இருந்திருக்கும். இப்போ அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான். போட்டி பொதுக்குழு எங்கே கூட்ட, எங்கே இவர்கிட்ட கேள்வி கேட்க, எங்கே இது பண்ண, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து கௌரவம் பார்க்காம அவர்கிட்ட போய் சேர்ந்திருந்தாலாவது உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் சசிகலாவை சேர்க்கணும், அதை சேர்க்கணும்னு சொன்னதும் அவர் மீண்டும் இரிட்டேட் ஆகிட்டார். ஸோ அதிமுக ரெட்டலை, எம்ஜிஆர், லாய்ஸ் ரோடு அலுவலகம் எல்லாம் எடப்பாடிக்கு தான். அது ஆயிட்டு பிடிச்சதை விட மாட்டாருங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். இனிமேல் எடப்பாடியை பலவீனப்படுத்தணும்னா அண்ணாமலை லீடர்ஷிப்பு ஒரு வேளையில் பலவீனப்படுத்தலாம். அது காலம்தான் பதில் சொல்லும். மற்றபடி இவங்க லீடர்ஷிப்புங்கிறது வந்து பேன் தமிழ்நாடு பலவீனப்படுத்திக்கிடாது. இவங்க லீடர்ஷிப்புங்கிறது அந்தந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் எடப்பாடியை பலவீனப்படுத்தும். மற்றபடி அதிமுகனா எடப்பாடி தான். இன்னும் எடப்பாடிக்கு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அரசியல் சூழ்நிலையில் உருவாயிருக்கு. இப்போது குதிரை பேரம் பண்ணி தான் வந்து அவங்க 4 எம்எல்ஏக்கள் எழுக்கிறாங்க. இப்போ என்ன அதுக்கான தேவை எங்கே வந்துச்சு? கம்பல்சன் எங்கே இருக்குது? 6 மாதம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து ஜோதிமணி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் அடிக்கிறாங்க. மாணிக்தா அவருக்கு புரியலை. காங்கிரஸ் பிடியில் நம்ம இருந்து பண்ணாண்டாம், இவங்கெல்லாம் வந்துட்டா காங்கிரஸ் பிடி நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம். இந்த இடம் வந்து 8, 5, 13 இந்த 13 பேரும் ரொம்ப போர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெற்றிவேல், ரட்டன் பண்டிட் வெற்றிவேல், அவர் வந்து நம்ம ஊருக்காரர் தான், நம்ம ஒரு செங்குந்தர் சமூக சகோதரர் தான். அவரை போட்டதில் எந்த தப்புமே இல்லை. அது பெரிய பஞ்சமா பாதகங்கிற மாதிரி ஓஎஸ்டியை போட்டதே தப்புன்னு கத்திட்டாங்க. உடனே அவரை நீக்க வேண்டிய நிலைமை விஜய்க்கு வந்துட்டு. அடுத்து இந்த அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறது சிபிஎம், சிபிஐ. கடைசியாக அவர் வந்து செல்வ பெருந்தகை அதில் பவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். மாணிக்தா அவரை தட்டி தூக்கிட்டார். செல்வ பெருந்தகை அதில் மாணிக்தா அவரை தட்டி தூக்கிட்டார். அவர் டக்குன்னு கொடுத்தா நாங்கள் எங்கள் தலைவர்கள்ட்ட பேசி அதை முடிவெடுப்போம்னு மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு பிடிநிலை இருக்குது. அதில் எதாவது பண்ணால் கூட ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே தகராறு கூட நாளைக்கு எதிர்காலத்தில் வரலாம். யாராவது சொல்லி ராகுல் பண்ணி அது கூட வர வாய்ப்பு பண்ணும்போது அவர் வந்து டக்குன்னு ஒரு இதை சொன்னார். ஸோ காங்கிரஸ் வந்து இவங்களை சேர்க்கக்கூடாதுங்கிற கருத்து. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் மூலமாக அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ விஜய் நினைச்சும் இவர் அதிமுக அதிருப்தியாளரை பார்த்தும் 32 வரல, அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியல. இட் இஸ் ஏ ஃபெயிலியர் டு விஜய். ஸோ சூழல் வந்து இவங்க இந்த 5, 8, 13 பவர் ப்ராக்டிஸ் பண்ணதில் தான் நினச்சதை ஒரு விஷயம் பண்ண முடியல. காரணம் 108 தான் வந்தது காரணம் அதுக்கு. அப்போ அவர் 108 நம்ம பிரசன்ட் ஓட்டிங்கில் ஜாஸ்தி ஆக்குவோம். 214க்கு தானே 118 தேவை, அது ஒரு 214க்குன்னு சொன்னால் 10 குறையும் இல்லை, 108 போதும் இல்லை. ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் தரப்பு வந்து நமக்கு இந்த சபைக்குள்ள மெஜாரிட்டி வேணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, அதை பண்ணுறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகளில் இவர் பாலாஜியா ஒரு வன்னியர் சமூக எஸ்எஸ் பாலாஜி அவர் வந்து இதை அடிச்சிருக்கிறாரு. காங்கிரஸுக்குள்ள ஜோதிமணி அடிச்சிருக்கிறாங்க. ஜோதிமணி அடித்ததில் எடப்பாடி பின்னணி இருக்கலாம். நமக்கு அது பிளட்டி ஸ்டிக்கர் தான் வாட்டர், அது இருக்கலாம். ஏற்கனவே அவங்க விளையாட கொண்டிருக்கு, எம்எல்ஏ கிடைக்கல, கொடுக்கல, அது மற்ற ஜாதியை கொடுத்துருக்குலாம் ஒரு மாதிரி பால விளையாளர் கொடுத்ததெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஸோ காஸ்டிஸ்டாக இருந்து காஸ்டிஸ்ட் லிங்க் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நடவடிக்கைகள் மூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் கூட எடப்பாடிக்காக காங்கிரஸில் ஒரு லாபி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது அவர் மட்டும்தான் ஸ்டாலினும் விஜயோ பாராட்டலை, கேரளாவில் அரசு அமைஞ்சதை எடப்பாடி மட்டும்தான் பாராட்டினான்னு ஒரு லாபியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த இதை சொல்கிறாங்க, பிசிக்காவும் இதை சொல்கிறாங்க. அல்டிமேட்டாக இதில் என்ன விஷயம்னா இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் விஜய் இண்டிபெண்ட்டாக ஆயிடுவாருங்கிறது தான் இவங்களோட பயம். ஸோ இந்த மூவ் தான் இதில் போயிட்டுருக்குது. 20 பேரை எடுத்துட்டா அது சபைக்கு இது 234ங்கிறது 214 ஆயிரும். 214ங்கிறதுக்கு 118 தேவையில்லை, 108 போதும். 108 இருக்கக்கூடிய விஜய் வந்து இண்டிபெண்ட்டாக தாவேக்காவே தங்களுக்குள்ள கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்குது, யாரும் மிரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போது இவங்களை இழுக்கிறதுக்கு காரணம் வந்து உடைச்சல் கொடுப்பாங்கன்னு தாண்டி இப்போ காங்கிரஸ் இருக்கிறனால பிஜேபியும் வந்து நமக்கு பின்னாட்கள் வந்து ஒரு எதிராளியை பார்ப்பாங்க, அதனால தான் இந்த எம்எல்ஏக்கள் இழுக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை முடிக்கப்படுது. அதான் சண்முகம், வீரபாண்டி இவங்கெல்லாம் பேசக்கூடாது, அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணணும். மெஜாரிட்டி வந்தால் ஸ்டாப் பண்ணிடலாம்ல, மெஜாரிட்டி இல்லைன்னு தானே அவங்க பேசுகிறாங்க. ரத்தன் பண்டிட் வெற்றி வேலை போட்டதில் என்னங்க தப்பு? அதெல்லாம் போய் விமர்சனம் பண்ணாங்கல்ல. மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்கள் பிடியில் இருக்குங்கிறதான நோக்கம். இல்லை, அவங்க விமர்சனம் தாண்டி பிரேமலதா விமர்சனத்துக்கு தானே ரொம்ப டேமேஜ் ஆச்சு, உடனே வந்து பின்வாங்க. பிரேமலதா விமர்சனம் வந்து எதிரணியில் இருக்கிறாங்க, அவங்க குதிரை பேரத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்குறாங்க. அவங்க விமர்சனம் நியாயமானது.
எதிரணியில் இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. பிரேமலதா சொன்னதுக்கு தான் இல்லையா விஜய் அவர்களே வந்து சட்டசபையில் வந்து பரிசீலனை பண்ணுவோம்னு சொன்னாரு, உடனே நீக்கிட்டாரு அவரை. அதை விட இந்த கூட்டணி கட்சிகள் பண்ணுனாங்க. இன்னைக்கு வந்து சண்முகம் அவர்கள் வந்து வெளிப்படையா தவிர அரசு தான் ஆதரவு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் முதல்வராகி என்ன ஒரே இடத்துல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? நான் கடைசி வருஷம் நிறைவேற்றினாரு. அது காரணம் இவங்களை நம்பி இல்லைங்கிற நிலைமை வருது. இனிமேல் அந்த நிலைமையை விட்டு கீழே தள்ளப்படுறாங்க. சண்முகத்தை நம்பி இந்த அரசு இல்லை, சண்முகத்தை இருக்கிற 2 எம்எல்ஏ நம்பி இந்த அரசு இல்லை. சண்முகத்தை 2 எம்எல்ஏயும் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்த எம்எல்ஏ தான். இவங்கெல்லாம் வந்து இவங்களோட முள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம், அரசியல் அநாகரிகம் எல்லாத்துக்கும் சொல்றது மோடி எதிர்ப்புன்னு. இந்த சண்முகனாலும் சரி, வீரபாண்டியனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மோடி எதிர்ப்புங்கிற ஒரு போரையை போட்டு போத்திக்கிறது. அது இந்துக்கள் மட்டுமல்ல, நியாய உணர்வுள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்களும் இவங்களோட நிலைப்பாட்டால் மோடி மேலே ஒரு சிம்பதி மற்ற மாநிலங்களில் வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு. அது 2029 சண்முகம், திருமாவளவன், வீரபாண்டியன், தென் காதர் மொய்தீன் இவங்களோட சந்தர்ப்பாத நிலைப்பாட்டுக்கு பாஜகவை குறை சொல்கிறத கிறிஸ்தவ முஸ்லீமில் உள்ள நியாய உணர்வு உள்ளவங்களே இது தப்புங்கிறதும் இந்துக்கள் மத்தியிலையும் அது மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைமை 29 வரும் நான் எதிர்பார்க்குறேன். விஜய் அவர்களுமே அதான பண்ணாரு, மதவாத சக்தியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே வந்து நான் அவங்ககிட்ட ஆதரவு கேட்டேன்னு சொல்லிட்டு. விஜய் பண்றதுல தப்பு இல்லை, அவரு 108 ஜெயித்திருக்கிறாரு, அவர் ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாரு. நீங்க ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு உங்க சந்தர்ப்பத்துக்கும் உங்களோட அரசியல் சுயநலத்துக்கும் வந்து மோடி எதிர்ப்புங்கிறத காட்டி வேஷம் போட்டீங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. இல்ல அவங்க தரப்புல இருந்து திமுக வந்து ஜெயிச்சிருந்தா எங்களுக்கு என்ன அமைச்சர் பதவியா கொடுக்கும் போது இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? அப்ப அந்த பிஜேபி அப்ப மோடி எதிர்ப்புங்கிறது வேஷம், பகல் வேஷம், ஒரு உங்களோட சுயநலம், சந்தர்ப்பவாதம், அரசியல பணம் பண்றதுக்கும் உங்களோட முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக்கிடுங்க. நீங்க நடக்கக்கூடிய நாடகங்கிறத ஒத்துக்கிடுங்க. மோடி எதிர்ப்புங்கிற உங்களுக்கு கிடையாது, அது நாடகம்னு ஒத்துக்கிடுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அந்த நாடகத்தை ஏன் போடுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணவங்க கிளியராக வந்து விஜய் அவர்கள் வேணாம், அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டவங்க. ஸோ வந்து மறுபடியும் அந்த இடத்துல இடைத்தேர்தல் வந்தால் இவங்க தான் நிற்க வைக்க போகிறாங்க, நிற்பாங்க கண்டிப்பாக. ஸோ மக்கள் வந்து எப்படி, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, திரும்பவும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அது இடைத்தேர்தல் வர்றது சுப்ரீம் கோர்ட் என்ன எடுக்குது, கவர்னர் என்ன எடுக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன் என்ன எடுக்கிறாருன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதில் கொஞ்சம் டிலே ஆகும் நான் கருதுறேன். இல்லை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வெறுப்பு வருமானு கேட்குறேன். அது அந்த இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நான் கருதுறேன். You will not rush to any conclusion. இல்லை நான் எலெக்ஷனுக்கே போகல, இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்குது இல்லையா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அந்த இடம் வந்து இவங்க பண்ணுறது ஒரு சந்தர்ப்பாத அரசியல் தான். எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்க தான் இப்போ அதை ரிசைன் பண்ணிக்கிட்டு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து 4 எம்எல்ஏக்களை தாண்டி தாவேக்க அரசு மேலே அதிருப்தி வருமானு கேட்குற மக்களுக்கு அது மக்கள் தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறேன். நான் 6 மாதம் இந்த அரசை பற்றி எதுவும் சொல்லலைன்னு இருந்தேன். மக்கள் முடிவு பண்ணி கேட்குறீங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுங்கிற கருத்தை சொல்கிறேன். இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் அவங்களாம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ராஜினாமா பண்ணுவாங்களா? ஏன்னா எடப்பாடி பக்கம் போனாலும் முன்னாடி இருக்கிற மரியாதை கண்டிப்பாக இருக்காது இல்லையா அந்த டீம்லையும்? அவங்களோட முடிவு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? திரிசங்கு சொர்க்கத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டது தெளிவாக தெரியுது. என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இங்கே போனாலும் இது இவங்களை பேக்கேஜாக தாவேக்கா நினைக்கிற மாதிரி தெரியுது. யாரு? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை பேக்கேஜாக நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இந்த லெஸ் சிக்னிஃபிகண்ட் ஆட்களை பேக்கேஜாக கருதல்ல. சத்யபாமா அந்த ரிசர்வ் தொகுதி, அந்த அம்மையார் எந்த தொகுதி, தாராபுரம், அவங்களையும் சரி, ஜெயக்குமார் பெருந்துரையும், மரகதவேல் குமரவேல் மதுராந்தகத்தையும் அவங்க ஒரு பெரிய மைனஸ் மாதிரி தெரியல. ஒரு அன்அஸ்யூமிங் பர்சன்ஸ், ஓகே, பப்ளிக்கில் பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாத ஆட்கள் நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் ஏறி போனதுனால ஜெயித்துட்டாங்க. ஸோ இவங்க ஆன் தியர் ஓட் பெரிய லீடர் இமேஜில் இருக்கக்கூடியவங்க தாவேக்காவுக்குள்ள வந்தாலே ஆதவ அர்ஜுனா மற்றவங்களோட அந்த செகண்ட் லெவல் லீடர், நாட் ஓன்லி ஆதவ அர்ஜுனா, அதர் பீப்புள், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையுன்னு கூட நினைக்கலாம். அல்லது இவங்களே வந்து விஜய்கிட்ட இது நமக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குன்னு கூட இவங்களை பற்றிய ஒரு கருத்தை அங்கே சொல்லியிருக்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணி சேர்றதுக்கு பின்னணியில் நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சிஎம் யார், ஆதவ அர்ஜுனாவா இல்லை விஜயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் போயிட்டுருக்கு. போஸ்ட்டு எல்லாம் போயிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது வந்து எம்ஜிஆருக்கு ஆரம் வீரப்பு மேலே ஒரு சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு சந்தேகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு உழைப்பும் அவருக்குடைய ஒரு இதுவும் இருக்குது. நம்ம விமர்சனம் பண்ணணுங்கிறது வேற விஷயம். அவரோட சில நடவடிக்கைகளை நாம் இன்றைக்கும் விமர்சனம் பண்ணுறோம். விஜய்க்கு எதிராக தான் மக்களவை தேர்தலில் நம்ம மோடியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம அரசியல் களத்துக்குள்ளே நின்னாகணும், அது நம்ம கடமை. பட் இந்த இடம் வந்து விஜய் வர்சஸ் ஆதவ அர்ஜுனா வர்றது நமக்கு நல்லதுன்னு உள்ளே இருக்க 4 பேர் கூட நினைக்கலாம்.
உள்ள இருக்க 4 பேர்னா அடுத்த கட்ட தலைவர் கண்டிப்பாக நினைக்கலாம். ஏன்னா இது ஒரு ஐடியாலஜிக்கலி வளர்ந்த ஒரு கட்சி இல்லைல்ல, ஒரு கமிட்மெண்ட்டோட வளர்ந்த ஒரு கட்சி இல்லைல்ல. ஒரு விஜய்க்கு ஒரு பிம்பத்தை வச்சு உள்ள ஒரு அரசியல் தானே. இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றதை விஜய் அவர்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பார் இல்லையா, ஊடகங்களும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி எடுத்துப்பார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை கடந்து போயிடுவாரா, இந்த சீரியஸ் எடுத்துப்பாரு இல்லை. இதில் எனக்கு ஒரு நண்பர் எனக்கு ஒரு கொடுத்த ஒரு வீடு சொல்கிறேன், ஃபேக்ட் என்னன்னு தெரியாது. நீங்கள் சொன்ன கேள்வியின் அடிப்படையில் தான் உள்ள வரேன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, ரொம்ப இன்டலெக்சுவல் ஜாப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கருத்து நமக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாது. விஜய் டஸ் நாட் சீம் டு ஹேவ் எ மைண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன். விஜய் டஸ் நாட் சீம் டு ஹேவ் எ மைண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன். அவர் எதை பற்றியும் கவலைப்படலாம், அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. இஃப் ஹி ஹேஸ் அலவுட் ஆதவ் டு டேக் எவ்ரி டிவிகே பொலிட்டிக்கல் டிசிஷன், தென் ஹிஸ் ஃபால் இஸ் இமினன்ட். பாஸ்கர் ராவ் மாதிரி சொல்கிறாங்களா என்ன இதில், அந்த ஒரு இதை சொல்கிறாப்புல. எனிவே லீடர் ஹேஸ் டு பி அலர்ட், ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். விஜய் அலர்ட்டாக தான் இருப்பார். ஆதவர்ஜுனாவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. விஜயோட டெலிகேட்டட் பவரில் தான் ஆதவர்ஜுனா செயல்படுறாரா, விஜய் இண்டிவிஜுவலாக டசன்ட் ஹேவ் மைண்ட் ஓவர் திங்ஸ்ன்னு இண்டிவிஜுவலாக செயல்படுறாங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து அது அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், விஜய் ஹாஸ் டு பி அலர்ட். அது அலர்ட்டாக இருந்தால் தான் என்டிஆர் பாஸ்கர் ராவ் கவுத்தாரு, கடைசியில் மர்மம் சந்திரபாபு நாயுடுவை கவுத்துட்டாரு. எம்ஜிஆர் ரொம்ப அலர்ட்டாக இருந்த ஒரு கட்டத்தில் வீரப்பன் தான் எல்லான்னு ஆரம்பி வரும்போது 82 எம்எல்ஏக்கள் எதிர்த்து நிற்கும்போது எம்ஜிஆரே வந்து நம்மளோட அவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்து சிஎம்மாக வந்தார். நம்மளோட ஆர்எம்பிக்கு அதிகமாக இருக்குன்னு ஆர்எம்பி உட்பட ஆர்எம்பி ஆதரவாளர்கள் ஒரு 10 கிட்ட அமைச்சர்களை மந்திரி சபையில் ட்ராப் பண்ணார். ஸோ அந்த இடம் வந்து அலர்ட்டாக இல்லைன்னா எந்த தலைவருமே வந்து டெக்னாலஜிஸ் மூலமாக யூஸ் பண்ணிடுவாங்க. அது நம்ம பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ஜெயலலிதா எவ்ரி இன்ச் அலர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு தோற்றம் வர்றது விஜய்க்கு இமேஜுக்கே நல்லது இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் பலரும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது விஜயே அதை டெலிகேட் பண்ணி செய்கிறாரா அல்லது சூழலில் வந்து விஜய் அதில் மைண்ட் அப்ளை பண்ணாமல் பண்ணுறாராங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த விஷயங்களில் இவர் கரெக்டாக இருப்பார். யார், நம்ம புஷி ஆனந்த் நம்பர் 2. புஷி ஆனந்த் நம்பர் 2 ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை நம்பர் 2 தொடர்ந்து விஜய் கண்டி பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு அவரோட ஒரு லாயல்ட்டிக்கு ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக நம்ம பார்க்குறோம். கட்சி ரீதியாக ஒரு நம்பர் 2 இருந்தாலும் ஒரு அமைச்சரவையில் ஒரு இலாக்காக்கள் ஒதுக்கீட்டில் அவர் பவர்ஃபுல்லான இலாக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை ஒருத்தனால நம்பர் 2 இருக்காரு. பவர்ஃபுல்லான லாகா புஷிக்கு இல்லைங்கிறது தெரியுது. பிடபிள்யூங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான லாகா தான். அந்த லாகா தான் ஆதவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறதும் நமக்கு தெரியுது. என்றாலும் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சிஎம் தான். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அவர் மாற்றலாம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பிடபிள்யூ ஆதவ் நல்லா பண்ணுறதா தான் பில்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் இட் வில் கண்டினியூ ஆர் நாட்டுங்கிறதான் கொஸ்டின். ஹவு மெனி டேஸ் இட் வில் கண்டினியூங்கிறதான் கொஸ்டின். இஃப் இட் கண்டினியூ தென் இட்ஸ் ஓகே, வி வில் அப்ரிஷியேட் ஹிம். இப்போ உள்ள லெவலில் பில்டர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது நிரந்தரமாக தற்காலிகமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு மின்சாரத்துறையோட முக்கியமான துறை, அதில் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றதில் குறிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சருக்கு ரொம்ப அதிகமான பவர் கட் வந்துகிட்டு இருக்கு. நிர்மல்குமார் சொல்கிறது கடந்த ஆட்சியில் இருக்கிற சில கைக்கூலிகள் சில முள்ளுருவிகள் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களால தான் கரண்ட் அப்படின்னு. அது உங்கள் பலகீனம், அது உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம். கடந்த ஆள சொல்ல கைக்கூலிகள் இங்கே இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இன்னும் அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா? இந்த வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அப்போ நீங்கள் அவங்கள வீட் அவுட் பண்ணது தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையா? அவங்கள வீட் அவுட் பண்ணி கரண்ட் கட் இல்லாமல் இருக்கிறது தானே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லைன்னா அர்த்தமாகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சாதகமானவங்க அவங்கள்ட்ட இல்லையா? போஸ்டல் ஓட்லேயும் உங்களுக்கு நல்ல ஓட்டு வரத்தானே செய்யுது. அப்போ அந்த அதிகாரி மட்டத்திலையும் தாவைக்கு ஆதரவாளர்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அவங்க அதை கண்டு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? ஸோ அந்த பார்வை வந்து சரியான பார்வை இல்லை. இவங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷனை எதிர்கொண்டிருக்க மாட்டாங்க. வந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்க தெரியலன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு பல கண்டிஜென்சி பிளான்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கண்டிஜென்சி பிளான்ஸ் வந்து இவங்களுக்கு என்னென்னு தெரியலைன்னு தான் தோணுது. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாரு, நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் 1/1 டைம் கொடுங்க. ஏற்கனவே 6 to 8 மாதம்னு சொல்லிக்கிட்டு அது பிறகு இவர் சண்முகம் திமுக விமர்சிக்க மாதிரி நம்மளே விமர்சிக்காண்டாம். பார்ப்போம், ஒரு 6 to 8 months கொடுப்போம், எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம். சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் அப்படி இல்லை, அது சாத்தியக்கூறு குறைவுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம். இப்போவும் அதுதான் சொல்கிறோம். அது வேற விஷயம். ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நடந்து வந்தீங்க. மிக்க நன்றி.